ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் என்ஜிஓ காலனி வழியாகவும் சிவந்திப்பட்டிக்கு போகலாம், ரெட்டியார்பட்டி வழியாகவும் சிவந்திப்பட்டி போகலாம், கேடிஎஸ் நகர் வழியாகவும் போகலாம், புஷ்பலதா ஸ்கூல் வழியாகவும் உங்களுக்கு சிவந்திப்பட்டி ஊருக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வர்றதுக்கு எல்லாம் நல்ல தண்ணி வளம் உள்ள இடம், பக்கத்தில் குளம் இருக்குது, பிளாட் நல்லா போட்டிருக்காங்க, நிறைய பிளாட் போட்டிருக்காங்க. இந்த இடம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காம்பவுண்டு ஃபென்ஸ் போட்டிருக்காங்க, கேட் இருக்குது, உள்ள ஒரு கிணறு இருக்குது. இது சிவந்திப்பட்டி ஊர். நீங்கள் என்ன பார்க்குறது சிவந்திப்பட்டி ஊர். அதில் வந்து டிரான்ஸ்போர்ட் பஸ் போகிறத பார்க்குறீங்க. மாநகராட்சிக்கு உட்பட்ட இடம் இது. இது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வரலன்னா கேடிஎஸ் நகர் வழியாக வந்து கேடிஎஸ் நகருக்கு அடுத்தது ஆச்சிமடம் திருச்செந்தூர் ரோட்டில், அதுலேருந்து உள்ளே வரும்போது ரயில்வே கிராசிங் தாண்டி இருந்தாச்சுன்னா அந்த இடத்துக்கு வந்தால் நேரே இது சிவந்திப்பட்டி போய் சேர்ந்துடும். இல்லை நீங்கள் சிவந்திப்பட்டி வழியாக சிவந்திப்பட்டிக்கு வராண்டாம், சிவந்திப்பட்டிக்கு நம்ம என்ஜிஓ திருமால் நகர்லேருந்து இப்போ அந்த 4-வே ஜாயிண்ட் ஆகும் பாருங்கள், அந்த ரெட்டியார்பட்டி மலைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு அடியில் கூட வந்து சிவந்திப்பட்டிக்கு வருது. அந்த ரோட்டில் உள்ள நீங்கள் வந்தீங்கன்னா லெஃப்டில் வந்து கட்டாயம் சிவந்திப்பட்டி ஊருக்கே போக வேண்டாம். 4-வேக்கு பக்கத்தில் இருந்தே லெஃப்டில் கட்டாயி உள்ளே போகும். அந்த வழியாக நீங்கள் நேரே வந்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் ஆயிரும். அதாவது சிவந்திப்பட்டிக்கும் கேடிஎஸ் நகர் ஆச்சிமடம் வரக்கூடிய ரோட்டில் வந்து இந்த ரோடு ஜாயிண்ட் ஆகும். ஜாயிண்ட் ஆகி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் 8 ஏக்கர் பரப்பளவு உள்ள இடம். மொத்தம் இதில் 8 ஏக்கர் இருக்குது. உள்ளுக்கு வந்து முன்னால் விவசாயம் பண்ணதுனால உங்களுக்கு தண்ணி கரண்ட் வசதி உள்ளே இருக்குது. ஈபி இருக்குது, ஒரு கிணறு இருக்குது, 4 பக்கம் உங்களுக்கு வேலி போட்டிருக்காங்க, கம்பி வேலி போட்டிருக்காங்க, கேட் போட்டிருக்காங்க. உள்ள அனுமதியின்றி யாரும் போக முடியாது. ஊருக்கு பக்கத்தில் தான். இதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு தேவையாக இருந்தால் அடிஷ்னலாக ஒரு 9 ஏக்கர் கூட இருக்குது. இதனுடைய விலை ஒரு சென்ட்டுக்கு 30,000. ஒரு சென்ட்டோட விலை 30,000 ரூபா இதனுடைய விலை. ஸோ இது மட்டும் உங்களுக்கு போதும்னாலும் உங்களுக்கு வந்து வாங்கிடலாம். இது பணத்தை வந்து உங்களுக்கு முதலீடு பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு ஏற்ற ஒரு இடமாக அமையும். இதை வாங்கி பிளாட்டு போடணும் அப்படின்னா உடனே பிளாட்டு போட முடியாது. ஏன்னா அந்த இடங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மக்கள் குடியிருக்கிறதுக்கு முடியாது, கொஞ்சம் லேட் ஆகும். ஊரோடி உங்களுக்கு வந்து பக்கம் முனிசிபாலிட்டி மாநகராட்சிக்கு உட்பட்ட இடமாக இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகி போச்சு. ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து டெவலப் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பணத்தை வந்து உள்ள போடலாமே தவிர உடனடியாக பிளாட் போட முடியாது. ஏன்னா இதுக்கு பக்கத்தில் வந்து பிளாட்டு போட்டிருக்காங்க. ஆனால் பிளாட் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடு சேல்ஸ் வந்து இல்லை. சிலர் வந்து வாங்கி போட்டிருக்காங்க. ஆனால் அதிகமாக இடம் வந்து உங்களுக்கு காலி, அது போகாமல் தான் இருக்குது. நேரே உங்களுக்கு தெரியுதான் அந்த ரெட்டியார்பட்டி மலைங்கும்போது உங்களுக்கு அந்த மதுரை ரோடு ரெட்டியார்பட்டி மலையை 2 பார்ட்டாட்டு சென்டரில் ஓப்பன் பண்ணி 4-வே கிராஸ் ஆகி போடிய மலையை தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. பக்கத்தில் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் தெரியுது, வந்து அப்பார்ட்மெண்ட்டு திருமால் நகர் அப்பார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. திருமால் நகரில் வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க. அந்த ரெட்டியார்பட்டி அந்த ஹில்ஸ்லையும் கூட காட்சி கோபுரம் ஒன்று இப்போ புதுசாக போட்டு வராங்க. அது நல்ல ஒரு டூரிசம் பிளேஸ் போல் உங்களுக்கு ஆயிரும் டைம் பாஸுக்கு. இது வந்து பக்கத்தில் போட்டிருக்க அந்த லே அவுட் தான். சுமாராக சேல்ஸ் இருக்குது, ரொம்ப பெரிய சேல்ஸ்ன்னு சொல்ல முடியாது. வீடுகள் குடியிருக்கும் 1-2 வீடு வந்திருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள், இடத்தை கொண்டு காணிக்கிறோம். விலை வந்து கண்டிப்பாக குறையும். ஓகே, தேங்க்யூ.